நுரை நாட்டியம்னு ஒரு பிரயோகம் அவர்கிட்ட இருக்கு. ம். அவ்வளோதான். நுரை நாட்டியம் ஒன்று எழுதி வச்சிருக்காரு. எனக்கு என்னடா நுரை நாட்டியம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நுரையினுடைய ஒரு நடனம் இருக்குல்ல, நுரைங்கிறது அக்கணத்தில் கூட இல்லை, ஒரு கணம் கூட அது வாழாது இல்லை, அதுக்கு ஒரு நடனம் இருக்குது. அந்த நடனத்தை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது பாரசாரியால் தான் மட்டும் முடியும். கரெக்ட். நுரை நாட்டினம் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தின் மூலமாக எனக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. நான் நுரையை பற்றி சிந்திக்கிறேன், வாசிக்கிறேன். நான் நுரை ஒரு நொடி கூட இருக்க போகிறதில்ல, அது எப்படி நடனம் ஆடும், அது எப்படி டான்ஸ் பண்ணும். அப்போ இது வெறுமனே நுரையோட டான்ஸை அவர் சொல்லலை, நமக்கு எடுக்குள்ளே புரிய வருது. இதுக்குள்ளே ஆழமாக அந்த அடுத்த படிகளுக்குள்ளே இறங்கி நம்ம லேயர்ஸ்குள்ளே போகும்போது இந்த நிலையாமையினுடைய நடனத்தை அவர் சொல்கிறாரு. நிலையாமைங்கிறது எங்கே கொண்டு போய் நிற்குதுன்னா தத்துவத்தில் கொண்டு போய் நிற்குது. நமக்கு கண்ணு முன்னாடி தெரிகிறது பார்க்கவே முடியாத நுரை, அதோட டான்ஸு, இதை அப்படியே ஆழமாக கொண்டு போய் அதை அடிக்கடியில் போகும்போது நிலையாமையினுடைய அழகான நடனம் தான் இந்த உலகம்னு அவர் சொல்கிறாரு. அதை நீ நடனமாக பாருன்னு சொல்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடாத, ஓடினாலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான். KrushiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.